இங்க ஒரு பொண்ணு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ராஜா ராணி விளையாட்டு விளையாடிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுமே ராஜா யாருன்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணுமே இங்க ராஜா எல்லாம் கிடையாது, நான் மட்டும் தான் ராணியா இருப்பேன்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணு அந்த கேம்ல மட்டும் ராணியா இல்லாம வீட்லயுமே ராணியா இருக்க ஆசைப்படுறான். அந்த பொண்ணுக்கு தன்னோட அம்மா சாப்பாடு கொண்டு கொடுக்கும் போது அந்த பொண்ணு அந்த சாப்பாடை தூர தட்டிட்டு பழைய சாப்பாடுலாம் என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு ரொம்பவே திமிரா சொல்றான். இதுக்கு அந்த பொண்ணோட அம்மாவுமே நீ பெரிய மகாராணியா, நீ ஒரு நாயின்னு சொல்லிட்டு கீழே கொட்டின அந்த சாப்பாடையுமே சாப்பிட வைக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பொண்ணு கூட விளையாடின ஒரு பையனுமே பாக்குறான். இப்ப அடுத்த நாள் அந்த பொண்ணு ராஜா ராணி விளையாட்டு விளையாடிட்டு இருக்கும் போது இந்த பையனுமே நீ கேம்ல மட்டும்தான் ராணி, வீட்டுல உங்க அம்மா சொன்ன போல நீ ஒரு நாயின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மத்த ஃப்ரெண்ட்ஸுமே இந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறாங்க. இதை கேட்ட இந்த பொண்ணுமே ரொம்பவே கோவப்பட்டு அந்த பையனோட கழுத்தையுமே நெரிக்கிறா. இந்த விஷயம் அந்த பொண்ணோட அம்மாவுக்குமே தெரிஞ்சு அந்த பொண்ணு தனியா இருக்கும்போது அந்த பொண்ணோட அம்மா அந்த பொண்ணுக்கு சூடுமே வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து இந்த பொண்ணுக்கு மனசுல அந்த பையன் அந்த பொண்ணை நாயின்னு சொன்னதும் அவங்க அம்மா சூடு வச்சதும் தான் தோணுது. அதனால அன்னைக்கு அவங்க அம்மாக்கு ரொம்பவே பாசமா சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்து அவங்க அம்மாவுமே நீ அதுக்கடையில திருந்திட்டியான்னு கேட்டுட்டு அந்த பொண்ணு கொடுத்த சாப்பாடையுமே வாங்கி சாப்பிடுறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு கொடுத்த சாப்பாடுல அந்த பொண்ணு விஷம் கலந்து கொடுத்துருக்கா. அந்த பொண்ணோட அம்மா சாப்பிட்டதுமே அந்த அம்மா இறந்து போறாங்க. இந்த பொண்ணு பண்ணது தப்புன்னு சொல்றவங்க ஒயிட் கலர் ஆர்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க.